சர்வீஸ்வரனுக்கு சோஸ்திரம். சமணசுக்களின் ராக்கினி ஆலயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியானது பொதுக்காலம் 29ஆம் வார திருப்பலியாக கொண்டாடப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்கவும். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இந்த திருப்பலி வேளையிலே நாங்கள் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு இறைவனுக்கு எதிராக, இறை மக்களுக்கு எதிராக நாங்கள் ஒருவருக்கொருவர் எதிராக செய்த குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான தூய மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரர்களே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமது திருவிழத்திற்கு ஏற்ப வாழச் செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமது நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரியச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அமலேக்கியர் ரெஃபிடமில் இஸ்ராயேலை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே இயேசுவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறிச் சென்றனர். மோசே தம் கையை உயர்த்திருக்கும் போதெல்லாம் இஸ்ராயேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காண்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காண்கின்றார், அவர் உன் வலப்பக்கத்தில் உள்ளார்.
கொள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் செபிக்க வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமையை கூறினார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டார். நடுவரோ நெடுங்காலமாக எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, ஆயினும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின் இயேசு அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று மறை பரப்பு ஞாயிறு, மிஷன் சண்டே. ஒரு ஊரில் ஒரு மறை பரப்பாளர் நீண்ட நெடுந்தூரத்திற்கு வேறொரு நாட்டிற்கு போய் மறையை பரப்ப விரும்பினார். அந்த நாடு மிகவும் கடினமான ஒரு நாடு, பிரிமிட்டிவ். அந்த மக்கள் எல்லாம் இன்னும் பழைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நாகரிகத்தை இன்னும் தெரிந்து கொள்ளாத மக்கள். இரவில் யாராவது பாதையில் போனால் கொள்ளை அடிப்பார்கள், கொலை கூட செய்ய தயங்க மாட்டார்கள். அப்போ இந்த மறைபரப்பாளர் அவரது ஊரிலிருந்து போகும் முன் அவரது கோயிலில் சமூகத்தில் பங்கில் இருந்த மக்களிடம், எனக்காக மன்றாடுங்கள், நான் மறைபரப்பு பணிக்காக செல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். சிறிது காலம் போன பிறகு, ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு அவர் மீண்டும் தனது பங்கிற்கு வந்து, திருப்பலி முடிந்த பிறகு அவரது அந்த பங்கு மக்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள், உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? அந்த அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா? அப்போ அவர் சொல்கின்றார், சாதாரணமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஒரு கோயிலுக்கு சென்று அங்கு நற்செய்தியை வாசித்து அவர்களோடு அந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்வேன். மற்ற நாட்களில் மக்களின், நம்ம அன்பியம் வச்சிருக்கிறோம்ல, அதுபோல் அங்கே சிறிய சிறிய குழுக்கள் இருக்கின்றன. அவர்களது வீடுகளை, அவர்களது கிராமத்தை தரிசித்து மீண்டும் எனது வீட்டிற்கு நான் வருவேன். ஆனால் வரும் பொழுது அந்த பாதை மிகவும் இக்கட்டான, கஷ்டங்கள் நிறைந்த பாதையாக இருக்கும். ஒரு நாள் அப்படி வரும் பொழுது இரவு நான் தனியாக வந்து கொண்டிருந்தேன். வழியில் வரும் பொழுது கள்வர் கையில் நான் அகப்பட்டு விட்டேன். அவர்கள் என்னை அடிக்க வரும் பொழுது நான் என்னிடமிருந்து அனைத்து விடயங்களையும் கொடுத்து விட்டு என்னை மட்டும் உயிரோடு விட்டு விடுங்க என்று கேட்டேன். ஆனால் திடீரென்று அடிக்க வந்தவர்கள் நின்று விட்டார்கள். என்னென்று பார்த்தால்
அவர்கள் சொன்னார்களாம், உங்களுக்கு பின்னே ஒரு 7 பேர் நிற்கிறாங்க, மிகவும் திரகாத்திரமான சக்தியுள்ள 7 பேர் நிற்கிறாங்க. அவர் திரும்பி பார்க்கின்றார், அங்கே யாரும் இல்லை. இவன்களுக்கு ஏதாவது பிடிச்சிட்டோ, ராத்திரி பேய்க்கு பார்த்துட்டாங்களோ என்று சொல்லிட்டு, யாருமே இல்லையாப்பா? இல்லை இல்லை, 7 பேர் இருக்கிறாங்க, உங்களை பாதுகாப்பதற்காக இந்த 7 பேரும் நிற்பதாக எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லிட்டு அவங்க எடுக்க வந்த அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு போய்விட்டார்கள். அப்போ இந்த பங்கள சபக்குழுவுக்கு பொறுப்பானவர் கேட்கின்றார், எக்ஸாக்டாக எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு புதன்கிழமை நாள். அந்த திகதி சொல்கின்றார், இந்த நாளில் தான் எனக்கு ஒரு இரவு 8 மணி போல் 9 மணி போல் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போ அந்த கேட்ட நபர் உள்ளே போயிட்டு ஒரு டைரியை கொண்டு வந்து விரித்து, நாளை சரியாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த டைரியில் செக் பண்ணுறார். செக் பண்ணிட்டு சொன்னாராம், நீங்கள் சொல்கிற நாளில் உங்களுக்காக எமது பங்கிலிருந்து 7 பேர் செபம் செய்தோம். அந்த 7 பேருடைய பேர் கூட இங்கே எழுதப்பட்டு இருக்கின்றது. அப்போ நீங்கள் அங்கே பணி செய்யும் பொழுது உங்களுக்காக வி டேக் டர்ன்ஸ், நாங்கள் சில பேர் வந்து உங்களுக்காக செபம் செய்வோம். அப்பொழுது அந்த செபம் செய்பவர்களது பெயர்களை நாங்கள் எழுதி வைப்பது வழக்கம். அப்போ தான் அவருக்கு புரிந்தது, நீங்கள் இங்கே செப வாரியர்ஸ் என்று சொல்லுவாங்க, செப வீரர்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் இங்கே செபம் செய்யும் பொழுது இறைவன் தனது தூதர் 7 பேரை என்னிடம் அனுப்பி என்னை பாதுகாத்திருக்கின்றார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சில வேளைகளில் நாங்கள் செபத்தின் உன்னதத்தை பற்றி பேசும் பொழுது நமக்கு அந்த விசுவாசம் இல்லாத பட்சத்தில் அதை புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும். முதல் வாசகம் மிகவும் ஒரு அருமையான வாசகம். எப்படின்னு சொன்னால், யுத்தம் செய்கிறார்கள், சமதரையில் யுத்தம் செய்கிறார்கள். அந்த கதையை சொல்லும் பொழுது சொல்லிட்டு போயிருக்கலாம், இஸ்ராயல் மக்கள் அலமக்காய்ட் மக்களோடு எதிராக யுத்தம் செய்கிறார்கள். அவர்கள் கத்தி, வாள், ஈட்டி இவற்றோடு யுத்தம் செய்தார்கள். இப்படி யுத்தம் செய்யும் பொழுது பை த வே மோயிசன் அவர்களுக்காக மலை மேல் செபம் செய்தார். ஒரு பாசிங் ரிமார்க்காக சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இங்கே யுத்தம் எங்கே நடந்தது? ஆங்கிலத்தில் சொல்வார்கள், the war was won not in the battlefield, it was won on the mountain. எங்கே மோயிசன் எங்கே அவர்களுக்காக மன்றாடினாரோ அங்கேதான் யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டதை தவிர இங்கே சண்டை பிடிச்ச இடத்துல இல்லை. இந்த பரம்பரைக்கு அது சில நேரத்தில் புரியாமல் இருக்கலாம். நம்ம வளர்ந்து வந்த பரம்பரை கொஞ்சம் வித்தியாசம். நீங்களும் சிவமாலை சொல்கிறீங்க, நாங்களும் சிவமாலை சொல்லியிருக்கிறோம். நம்ம சிவமாலை சொல்லும் பொழுது we have a mixed emotion. விண்ணகமும் நமக்கு தெரியும், அதே நேரம் நரகமும் தெரியும். சிஸ்டர் ரொம்ப பார்க்காதீங்க அப்படி முறைச்சு. எப்படின்னு சொன்னால், நமது வீட்டில எல்லாம் அந்த காலத்தில் செபமாலை சொல்லும் பொழுது முதல் காரணிக்கம் முழங்காலில் இருந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டெக்கேட் நீலிங் டவுன். அதுக்கு பிறகு மோட்சம் தெரியும். எப்படி? 2, 3, 4 உட்கார வச்சிருவாங்க. அப்போ நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், மோட்சமாக இருக்கும். 5வது காரணிக்கம் முழங்கால் படியிட்டு கை 2ஐயும் நீட்டிக்கொண்டு பரலோக மந்திரம் 1 அருள் நிறைந்த மரியாயை 10 சொல்லணும்.
அந்த காலத்துலலாம் சரி ஃபாதர் வர லேட் ஆகுது சிவமலை சொல்லுவோமே அப்படி சொன்னதில்லை. அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லுவாங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. இப்படி ஆரம்பித்து 5வது அருள் நிறைந்த மரியாயை சொல்லும் பொழுது முழங்காலெல்லாம் ஆட்டம் காணும். கைகள் விரிச்சு வச்சுருக்குறேன்ல, அதில் பாட்டில் கைகளுக்கு உயிர் வந்து அப்படியே கீழே போகும். அதை மேலே வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமான விடயமாக இருக்கும். 8வது 9வது அருள் நிறைந்த மரியாயை சொல்லும் பொழுது ஒரு மயக்க நிலை ஏற்படும். கை கீழே போச்சுன்னு சொன்னால் பிரம்பெல்லாம் வச்சுருப்பாங்க, பிரம்பால் அடிப்பாங்க. அதனால் கை அப்படியே வச்சிருக்கணும். ஒரு நரக வேதனை தோன்றும். 10வது அருள் நிறைந்த மரியாயை முடியும் பொழுது ஒரு ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க, அப்பா இதுதான் சொர்க்கமா என்று சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வரும். அதான் ஒரு செபமாலையில் சந்தோஷமும் கிடைக்குது, அந்த வேதனையும் கிடைக்குது. இதை நாங்கள் செய்து அனுபவிக்கும் பொழுது மோயிசனின் அந்த கதையை கேட்பது ஒரு தத்ரூபமாக இருக்கும், உண்மையாக இருக்கும். மோயிசனின் கைகள் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது இஸ்ராயல் மக்கள் யுத்தத்தில் வெற்றி கொள்கின்றார்கள். மோயிசன் கைகள் கீழே போகும் பொழுது இஸ்ராயல் மக்கள் தோல்வி அடைகின்றார்கள். செபத்தின் மகிமை எவ்வளவு என்று சொன்னால், நாங்கள் வாயால் மட்டும் செபிப்பது அல்ல, நமது உடலாலும் நாங்கள் செபிக்க அழைக்கப்படுகின்றோம். கண்ணு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் மூடுங்க எல்லாருமே. ஏன்னு சொன்னால் நீங்கள் நான் இப்போ சொல்ல போகிறது டக்குன்னு மக்களை பார்ப்பீங்க, யார் யார் இப்படி இருக்கிறான். முந்தையெல்லாம் நம்ம கோயிலுக்கு வந்தால் கையெல்லாம் குவிச்சிட்டு இருப்போம் இல்லையா? கை கட்டி இருக்கிறெல்லாம் கீழே போடுங்க, இல்லாட்டி மக்கள் பார்த்துருவாங்க யார் யாருன்னு சொல்லி. இப்போ கண்ணை தருவாங்க. இப்போல்லாம் கோயிலுக்குள்ளே வந்தால் நம்ம எப்படி இருக்கிறோம்? இது கூட பரவாயில்ல, இது கூட பரவாயில்ல. சில பசங்க வந்து தினாவட்டா காலுக்கு மேல் கால் போட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, ஒரு காலத்தில் பரலோக பிதாவேன்னு சொல்லிட்டு நம்ம ஜபிக்கும் பொழுதாவது கைகளை விரிச்செல்லாம் செவிப்போம். இப்போ திருச்சபை என்ன சொல்லுது? இந்த ஓவரால் பொசிஷன் எல்லாம் ஃபாதர்ஸுக்கு மட்டும்தான், அதனால் நீங்கள் கைகளெல்லாம் விரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு, இதுதான் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லிட்டு இப்போ நம்ம கைகளை விரிக்கிறதே இல்லை. ஆனால் நமக்காக ஒரு ஆள் கைகளை விரித்து அன்றாடம் செபிக்கின்றார். நமக்காக ஒரு ஆள் தமது கைகளை விரித்து இறைவனிடம் பரிந்து பேசுகின்றார். ஓ, அப்பாவா அம்மாவா? அவங்க கூட பழகிட்டாங்க கைகளை கட்டிட்டு இருக்கிறதுக்கு. மோயிசன் எவ்வாறு அந்த மலையின் மேல் கைகளை விரித்து இறை தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசினாரோ, மக்களுக்காக பரிந்து பேசினாரோ, அதே போல கிறிஸ்து கல்வாரி மலையில் தமது கைகளை விரித்து நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசினார், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, திருப்பலி என்பது நம்ம கடமைக்காக செய்கிற ஒரு பலி அல்ல. இதை நன்றி பலி என்று சொல்வார்கள். யூக்கரிஸ்ட் என்று சொன்னால் நன்றி பலி. நாம் எதற்காக இங்கே வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சில பேர் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம் என்று சொன்னால், இயேசு எனக்காக எனது பாவங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்ததை நான் நினைவு கூர்ந்து
நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசு இன்னும் சிலுவையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கைகளை விரித்து நமக்காக செபித்து கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மோயிசன் கைகளை விரித்து செபிக்கும் பொழுது எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து யுத்தத்திலிருந்து விடுதலை பெற்றார்களோ, அதே போல இயேசு தமது கைகளை விரித்து செபிக்கும் பொழுது நாம் அனைவரும் நமது பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகின்றோம். ஆனால் இந்த மறை தூது ஞாயிறு இருக்குல்ல, மறைபரப்பு ஞாயிறு இருக்குல்ல, இது இயேசு அப்படி செய்துட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிற நாள் அல்ல. இன்றைக்கு நமது இளைஞர்கள் பல பேர் உறுதி பூசல் பெற்றுக்கொண்டார்கள். உறுதி பூசல்னு சொன்னால் என்னது? உறுதி பூசல்னு சொன்னால் என்னது? பரிசுத்த ஆவி 7 கொடைகளோட நம்மிடம் வருகின்றார். எல்லாம் பெற்றுக்கொண்டு 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 நம்ம ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சொகுசாக இருந்துட்டு போயிடுறோம் இல்லையா? பரிசுத்த ஆவி 7 கொடைகளையும் நம்மிடம் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பது எதற்காக? நாம் சாட்சிகளாக மாற வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு உங்கள் கருதினால் ஆண்டகை சொன்னார். இந்த இளைஞர்கள் இவ்வளவு நாளும் திருமறையை கற்றுக்கொண்டார்கள், அதை உள்வாங்கிக் கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். இனிமேல் இவர்கள் சாட்சிகளாக மாற வேண்டும். எப்படி? அந்த திருமறையை அவர்கள் வாழ வேண்டும், அதை மற்றவர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை பகிர்ந்து கொள்ளாத பட்சத்தில் நம்ம எல்லாரும் உறுதி பூசுதல் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ல, அந்த உறுதி பூசுதல் பயனற்றதாகிவிடும் என்று நான் சொல்லலை, உங்கள் கருதினால் ஆண்டகை சொன்னார். ஸோ நீங்கள் எல்லாம் உறுதி பூசுதல் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? சாட்சிகளாக இருக்க வேண்டும், சாட்சிகளாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் இறை அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறை வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை மற்றவர்களோடு அச்சமின்றி பகிர்ந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளில் எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் போய் அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் நமது செபங்களின் மூலமாக மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம். அடுத்த வாரம் நம்ம தமிழ் குழுவில் ஒரு விசேஷ நிகழ்ச்சி நடைபெற போகிறது. என்னது? ஓ, ஃபாதர் எங்கே போகிறாரோ? ஒரு விசேஷ நிகழ்ச்சி நடைபெற போகுது. என்னது? 24 மணி நேரம் இடைவிடாமல் நாங்கள் சிவமாலை சொல்ல போகின்றோம். எதுக்கு? ஃபாதருக்கும் வேலை இல்லை, ஆர்கனைசருக்கும் வேலை இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு நம்மளும் உடந்தையாக இருக்க வேண்டும். அப்படி நினச்சி வந்தால் கூட பரவாயில்ல தான். ஏன்னு சொன்னால், நாம் செபம் செய்யும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு மறையை பரப்பும் மக்களை, வேத சாட்சிகளை இறைவன் பாதுகாத்து வருவார். அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். நாம் செபிக்கும் ஒவ்வொரு காரணிக்கமும், ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியாதை பரலோக மந்திரம் இன்னொருவருக்கு ஒரு உதவியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஜெபிக்க வரும் பொழுது உங்கள் கிராமத்துக்காக செபிக்கலாம், உங்கள் நகரத்துக்காக செபிக்கலாம், உங்கள் குடும்பங்களுக்காக செபிக்கலாம்.
அவர்களை நீங்கள் அந்த செபத்தில் கொண்டு வரும் பொழுது நீங்களும் இறை மறை சாட்சிகளாக மாறுகின்றீர்கள். அதேபோல் நாம் யாருக்காக செபிக்கின்றோமோ அவர்களும் இறை மறை சாட்சிகளாக மாறப்போகின்றார்கள். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு எத்தனையோ விதத்தில் இந்த உலகத்தை மீட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கைகளை விரித்து பாடுபட்டு தனது உயிரை கொடுத்து நமக்காக இந்த முறையில் தனது மீட்பை கொடுத்ததற்கான காரணம் நாமும் தியாகங்கள் செய்து மற்றவர்களுக்காக செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சில வேளைகளில் நமக்கு பெருசெல்லாம் செய்ய முடியாது. சில வேளைகளில் நீண்ட நேரம் நமக்கு செபம் செய்ய முடியாது. அந்த திரு இருதய ஆண்டவர் திருநாளுக்கு பிறகு ஒரு திருநாள் வரும். என்ன திருநாள்? மரியாயின் மாசற்ற இருதயத்தின் திருவிழா. அப்போ மரியாயின் மாசற்ற இருதயத்தின் திருவிழா நேரத்தில் சொல்லுவாங்க, இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி டிவோஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி டிவோஷன். அதை செய்தால் இறைவன் நம்மை நிச்சயமாக பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறாங்க. அது புதுசாலாம் இன்னொரு டிவோஷன் கொடுக்க போகிறார், எவ்வளோ நேரம் போக போதோ தெரியல. அந்த இமாக்குலேட் ஹார்ட் டிவோஷன் என்ன தெரியுமா? சென்ட் ஜோசப்ஸ் ஹோமில் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு அதை அனைவரும் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கார்டு கொடுத்தாங்க, லேமினேட் பண்ண கார்டு. அடுத்த வாட்டி அந்த காரில் வரும் பொழுது யாராவது உட்கார்ந்தா முன்னுக்கு பாருங்கள், அந்த கார்டு இன்னும் தொங்கிட்டு இருக்கும். அது அந்த கார்டில் போட்டிருக்கு, இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி டிவோஷன். ரொம்ப சிம்பிள். எப்படி செய்கிறேன்னு சொன்னால் 1 2 3 1 2 3 அவ்வளோதானா? ஒரு பரலோக மந்திரம், ஒரு அருள் நிறைந்த மரியாயை மங்கள வார்த்தை சபம், ஒரு த்ரீத்துவ ஆராதனை. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அருள் நிறைந்த மரியை வாழ்க, தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நாம் அதை செய்தால் இறைவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நீளமான பிரயாசம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்க போக முதல்ல, உறக்கத்திற்கு போக முதல்ல இந்த இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி டிவோஷன் செய்யுங்க. உங்களுக்காக மன்றாடுங்கள், அயலவர்களுக்காக மன்றாடுங்கள், உங்கள் ஊருக்காக மன்றாடுங்கள், உலகத்திற்காக மன்றாடுங்கள். சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வயிறு குமரிட்டு இருக்கிறீங்கல்ல, அதெல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன விஷயத்தை நாங்கள் ஒரே குழுமமாக செய்வோம். இந்த மாதம் மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். இன்றைய நாளில் இறைவன் நம்மை செபிக்க அழைக்கின்றார். கையெல்லாம் நீட்டிட்டு செபிக்க வேணாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளால் அதெல்லாம் செய்கிறது இந்த காலத்தில் கஷ்டம். ஆனால் ஒரு பரலோக மந்திரம், ஒரு மங்கள வார்த்தை சபம், ஒரு திருத்துவ ஆராதனை, இங்கு இருக்கும் ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து அடுத்த 1 வருடங்களுக்கு இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் செபித்து பாருங்கள். உங்களது வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்படும், நமது குழுவில் ஒரு திருப்பம் ஏற்படும். இடைவிடாமல் செபிக்கும் செபத்தை இறைவன் உடனடியாக கேட்பார் என்று சொல்லி கிறிஸ்து சொல்கின்றார். நான் உங்களுக்கு கேட்பார் என்று உறுதியாக சொல்கின்றேன். ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க இயேசுநாதர். அதை வாசிக்கும் பொழுது எனக்கே ரொம்ப கவலையாக இருந்தது. நான் மீண்டும் வரும் பொழுது இப்படிப்பட்ட விசுவாசத்தை மக்களிடம் காண்பேனா?
நம்மிடம் விசுவாசம் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. ஆழமான விசுவாசம் இருக்கின்றதா? சின்ன சபம் இதை நாங்கள் செய்வோம். இறைவனிடம் வரம் வேண்டி செபிப்போம், விசுவாசத்துடன் செபிப்போம். கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது அந்த விசுவாசத்தை என்னிடமும் உங்களிடமும் நிச்சயமாக காண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். கடவுளாக ஒளிய நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, ஒரு இறை பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிலும் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளங்களில் திறந்தார், திறந்தருளி வீற்றிருக்கின்றார். மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனை மாட்சியும் பெறுகின்றார். பேசியவர் இவரே. இந்த கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். மருத்துவத்தையும் மறுக்கும் வரல வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செவிமடுத்த நாங்கள், விசுவாசத்தை அறிக்கிட்ட நாங்கள் நமது அன்றாட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். நற்கருணை தேவனே, எம் இறைவா, எங்கள் திரு தந்தை மற்றும் துறவரத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்மா சுகத்தை கொடுக்க வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று எங்கள் ஆலயத்தில் உறுதி பூசுதல் பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்திட வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் தேவனே இறைவா, நாங்கள் உறுதியான நம்பிக்கையுடன் உம்மை நாடி வரவும், மேலும் தூய ஆவியின் தூண்டுதல் எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் வடிவே இறைவா, எங்கள் குடும்பங்களில் மரித்தவர்களுக்கும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்கும் யாரும் நினையாத மறந்து போன ஆத்துமாக்களுக்கும் நித்திய இளைப்பாட்சியை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக நமது சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இல்லாமல் அன்பு தந்தையாக இறைவா, செபிக்க நமக்கு விசுவாசத்தை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே விசுவாசத்தினால் தூண்ட பெற்றவர்களாக விசுவாசத்துடன் செபிக்கவும், அன்புடன் அந்த செபத்தை எதிர்நோக்கவும், அந்த செபத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து அவர்களது வாழ்வையும் செழிப்பிக்கவும் ஒவ்வொருவரையும் நீரை வழிநடத்தியுள்ளோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரர்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது நமது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மீண்டும் மனமுவந்து அழிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் இந்த மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி உமது மக்களை உமக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் கைகளை விரித்து சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கையை அர்ச்சித்தருள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறுவே எமக்குமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அளித்து இயேசு என்று கூறுவதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் அளித்து இயேசு என்று கூறுவதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் கிண்ணத்தையும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி அறிதலோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீரமே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நிறைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் வில்லியம், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடையச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயாகிய புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருப்பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து உம்மை விடுவித்து எமது வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்பு வாழ்வையும் நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கும் இன்று ஒவ்வொருவருக்கும் நீர் மொழிகின்றீரே. நீர் நமது பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். கம்பையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி. எமக்காக கைகளை விரித்து மன்றாடிய கிறிஸ்து, மற்றவர்களுக்காக மன்றாட ஒவ்வொருவரையும் அழைக்கும் கிறிஸ்து, அனுப்பும் கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம், அனுப்ப பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென்.
தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பில் விசுவாசம் கொள்வோரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அதனால் அவர்கள் ஆன்மாவை சாவினின்று காக்கின்றார். பஞ்சத்தில் அவர்களுக்கு உணவு அளிக்கின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகப் பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உலக நலன்களின் உதவியால் மண்ணுலக மறுவுலக நலன்களை நாடக் கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நமது வாழ்விலும் தொடரட்டும். சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம். உலக
சாதாரணமாக இவ்வளவு ரிலாக்ஸாக அவங்களோட பேச முடியாது, அதனால் இன்றைக்கு பேச போகிறேன். உட்காருங்க. ஆரிஃப் 24 ஹவர்ஸ் திறந்திருக்கு.